ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். தொடர்ச்சியாக தாவேகா சார்பாக அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி தர மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் இப்போ பவரில் இருந்தாலும், கால்பந்து ஆட்சி இருந்தாலும், தேர்தல் வேலையை செய்யக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் இன்னும் மாநில அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. தாவேக்காக மட்டும் ஸ்பெஷலாக தடை விதிக்கிறாங்க. விஜய் மக்களை சந்தித்திடவே கூடாதுன்னு சதி பண்ணுறாங்க அப்படின்னு இந்த விமர்சனத்தை நீண்ட நாளாக வச்சுட்டு வராங்க. ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் வரத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த விமர்சனங்களில் தமிழக காவல்துறை மாரி வச்சாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்தாலுமே அதை வச்சுட்டு இருந்தாங்க. இதன் தொடர்ச்சியாக நேற்று அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரும் இந்த விமர்சனத்தை ஆதரிக்கிறார். அவர்கிட்ட கேள்வியே தாவேக்கா கூட்டங்களில் தொடர்ச்சியாக விபத்துகள் நடக்குதுன்னு கேட்குறாங்க. அவர் அதை தாண்டிட்டு அதை பற்றி கருத்து சொல்லாமல் தாவேக்காவுக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் அனுமதி மறுக்கிறது கண்டிக்கத்தக்கது. அவர் கூட்டம் அதிகமாக கூடுதுன்றதுக்காக ஒரு அனுமதி தரக்கூடாது. எல்லா கட்சி மாரியும் அவர் பாகுபாடு எல்லாம் நடத்தணும். இன்னும் தமிழக அரசோட கண்ட்ரோலில் தான் தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் எழதானே செய்யும் அப்படின்னு அந்த சந்தேகத்தை அவரும் நியாயப்படுத்துறாரு. அந்த விமர்சனத்தை அவரும் வைக்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர் பிரச்சாரத்திற்கு முறையாக அனுமதி கொடுக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கின்றேங்க. நான் இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகனாக அனுமதி கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு கூட்டம் செய்யறது நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம், அதெல்லாம் அரசியல் ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா. தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கா? இன்னுமே தமிழகத்தினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்துடைய கண்ட்ரோல் இருக்காங்களா? இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கண்ட்ரோல் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை பல இடத்துல வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை, இதை ஒரு திட்டமிட்ட சதி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளானோட பேசுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, விஜயை தமிழ்நாடு அரசு அல்லது இந்த திமுக அரசு ஒடுக்குகிறது அப்படிங்கிற நரேஷனை அவர் தொடர்ந்து சொல்லிட்டே வராரு. ஆனால் அதுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. அதில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? அதுக்கு அவர் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்கணும்ல. அப்படி எதுவுமே கிடையாது. அது கூடுதலாக என்ன நடக்கு அப்படின்னா, இப்போ ஒரு காபந்து அரசு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு அரசின் கட்டுப்பாட்டில், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் எந்த இதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க இது தேர்தல் கமிஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர்கள் நினைத்து தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறார்கள். இப்போ இதில் ரெண்டாவது என்ன அப்படின்னா, இங்கே எதுவும் மாற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் எந்த ஒரு டிஜிபியோ அல்லது எஸ்பியோ யாருமே மாற்றப்படவில்லை, அதிகாரிகள் மாற்றம் நடக்கவில்லை அப்படின்னு சொல்றது பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு டீலிங் இருக்கு அப்படிங்கிற ஒரு நரேஷனை பாஜகவை திட்டமிட்டு எழுப்புகிறது. ஏன் அப்படின்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இடையில டீலிங் இருக்குன்னு பாஜக நினைக்குது. அதாவது அது அந்த கட்டமைப்பை உருவாக்குறாங்க, அந்த ஒரு கருத்துருவாக்கத்தை. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, இங்க எந்த அதிகாரிகளுமே மாற்றப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்த விஜய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க திமுகவுக்கு ஆதரவாக இங்கு வேலை நடக்கிறது, இங்க இருக்கக்கூடிய டிஜிபி அப்படிதான் வேலை செய்யறாரு அப்படிங்கிற நரேஷனையும் ஆதவர்ஜனாவும் புஷ் ஆனந்தும் போய் கூட அதிகாரிகளை மாற்றணும்னு கொடுத்தாங்க. அண்ணாமலை இந்த பிரஸ் மீட்ல அவரும் வலியுறுத்திருக்காரு. அப்ப அப்படி மாத்தணும்ல, மாத்தினா தானே, அதாவது வெளிப்படையான நம்பகத்தன்மையான தேர்தல் நடத்துறாங்கன்றது மட்டும் கிடையாது, அதை பார்க்குற அளவுக்கு நடத்தணும். அதைத்தான் அண்ணாமலையும் சொல்றாப்புல. நீங்க பாத்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கு பதிலாக சாய்குமார் அப்படிங்கிறவரை இப்போ புதுசாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி ஆயுதப்படை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருக்கிற டேவிட்சன் தேவாசிரதாரத்துக்கு மாற்றி தான் சந்தீப் மிட்டல் அப்படிங்கிறவரை கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா, இந்த சந்தீப் மிட்டல் இருக்கார்ல, அவர் ஏற்கனவே அதாவது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர். அப்போ இவர்கள் தெளிவாக தங்களது ஆட்களை கொண்டு வருவதற்கு விஜய் தரப்பிலிருந்து ஒரு ப்ரப்போசல், விஜய் தரப்புலேருந்து நீங்கள் ஆதரிச்சுன்னா யாரும் மாற்றலன்னு சொல்லியும் மாற்றுவதற்கான தேவை இருக்கிறது, இந்த டிஜிபி நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதையும் அவங்க முன்மொழிகிறாங்க. இவர்கள் சரியாக தாவேகாவின் வேண்டுதலுக்கு ஏற்ப இங்கே மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, தங்கள் தேவைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் ஆதரவு கொண்டவர். சரி, இப்படி மாற்றுறதுல கூட முருகானந்தம் அவர்களுக்கும் டேவிட்சன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த மாற்றல் ஆணையில் இவர்கள் எந்த வேற தேர்தல் வேலைகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற செய்தியையும் அதுல பதிவிச்சிருக்காங்க. நீங்க அப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம், ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்னா வேற இடத்துல போய் வேலை செய்யணும். அதானே, எந்த ஒரு அதிகாரியுமே அப்படி ஒரு வேலை அவர் அங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன காரணத்துக்காக வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ரீசனை சொல்லணும். ஓகே, அவர் இந்த மாதிரி எதனா ஒரு இப்ப இருக்கிற அரசுக்கு ஆதரவா இருக்காருன்னு குற்றச்சாட்டு எதனா இருக்கணும். குற்றச்சாட்டை நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க வெறுமனே வார்த்தையில சொல்றது இல்லை, என்ன காரணத்துக்காக இதெல்லாம் காரணம்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீங்க அந்த விஷயத்தை எழுத முடியுமே தவிர அப்படி எழுதி சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அப்போ
பாஜக இதை திட்டமிட்டு மூவ் பண்ணி தான் செய்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நான் பல விஷயங்களை சொல்றேன். நீங்க வந்து 8 மாவட்டங்களின் எஸ்பிக்கள், குறிப்பா காஞ்சி, நாகப்பட்டினம், ஈரோடு, கரூர், அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் எஸ்பிக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய டிஜிபி வெங்கட்ராமனுக்கு பதிலாக சந்தீப் ராய் ரத்தோர்ங்கிற அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி தாம்பரம் கமிஷனர் அமல்ராஜுக்கு பதிலாக சஞ்சீவ் குமார் அப்படிங்கிறவர் மாற்றப்பட்டிருக்கிறாரு. மதுரை கமிஷனர் லோகநாதன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து பேசினார் இல்லையா, அவரை மாத்திருக்காங்க. தீக்ஷித் அப்படிங்கிறவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி வெஸ்ட் சோன் ஐஜியா இருந்த சரவண சுந்தரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரம்யா பாரதி அப்படிங்கிற மேடம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு பொறுப்புகளில் இருப்பவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நீங்க இன்னொன்று, சந்தீப் ராய் ரத்தோர் மேல ஒரு பெரிய அலிகேஷனே இருந்துச்சு. 2023 ஆழ்கடத்தல் மாதிரியான அதிர்ச்சிகரமான செய்திலாம் வந்திருக்குது. ஓஷியன் லைஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஓனரை வந்து 2023 கடத்தி 50 கோடி செட்டில்மெண்ட் பேசியதாக ஒரு நியூஸ் வந்துச்சு. அவ்வளவு பெரிய அலிகேஷன் இவர் மேல் வந்தது. அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து பின்வாங்கப்பட்டது. இதெல்லாம் வந்து செய்தியில் அன்னைக்கே ஒரு நாள் ஃபுல்லாக கடத்தி வச்சு அன்னைக்கே 50 கோடியை வந்து வாங்கி கொடுத்ததா வந்தது. அவர் எஸ்கே பீட்டர்ன்ற ஒரு ஓனர் அவர்கிட்ட. ஆமா, அப்போ அப்படிப்பட்ட அலிகேஷன் உள்ளவர், குறிப்பாக இவர் ஒரு பாஜக அபிமானி அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கு வந்து டிஜிபியாக மாற்றப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறத நீங்க கணக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க அலுவலர்கள் எந்த அடிப்படையில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து மாத்திருக்கா, இவ்வளவு பேர் மாத்திருக்காங்க. இதை பற்றி எந்த விஷயமும் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அதிகாரி மாற்றப்படவே இல்லை அப்படிங்கிற செய்தியை தொடர்ந்து பல்வேறு ஊடகவியலாளர்களே வந்து பிரச்சாரம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல தான் வந்து அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியா மாற்றப்படுறாங்க அப்படின்னு செய்திகள் வந்துட்டே இருந்தது. மம்தா பானர்ஜி அதை பற்றி பேசிட்டே இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டிலையும் அப்படிப்பட்ட, இப்போ வெஸ்ட் பெங்காலில் அவங்க வச்ச குற்றச்சாட்டு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இங்கே இருக்கிற பாஜகவுக்கு ஆதரவாக வேலை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான அதிகாரிகளை போகிறது மூலியமா இந்த எலெக்ஷன் ஹைஜாக் பண்ண போகிறது செய்ய முயற்சி பண்ணுறாங்கன்றதான் மம்தா பானர்ஜி வச்ச குற்றச்சாட்டு. அதே தான் தமிழ்நாட்டிலே போகிறோம். இல்லை, வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரை எப்படின்னா, இப்போ தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இது மூன்றும் வந்து பாஜகவுக்கு மிக சவாலான மாநிலங்கள். இந்த 3ல் வந்து 2 வந்து இவங்களால் பிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் 1 எப்படியாவது பிடித்து கைப்பற்றி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 27% இஸ்லாமியர்கள் கொண்ட ஒரு மாநிலம் வெஸ்ட் பெங்கால். ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300க்கு நிகரான கான்சிக்வன்சிஸ் உள்ள ஒரு மாநிலம். ஆனால் ஒரு இஸ்லாமியரை கூட தன்னுடைய கேண்டிடேட்டாக நிறுத்தவில்லை. முழுக்க முழுக்க இந்துத்துவ ஆட்களை நிறுத்தி வைத்து தான் அவர்கள் களங்காண்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பீகார் தேர்தலில் பேசின மோடியே என்ன சொன்னார் அப்படின்னா, நாம் அடுத்த இலக்கு இந்த கங்கை எங்கே பாய்கிறதோ அந்த மாநிலத்தை தான் நாம் கைப்பற்றியாக வேண்டும்னு பேசினார். அதாவது பீகாரை பிடிக்கிறோம், அப்புறம் அந்த கங்கை பீகார்ல இருந்து அப்படியே வெஸ்ட் பெங்கால் வருது, அந்த அடிப்படையில் தான் அவர் சொன்னார். இப்போ இன்னைக்கு நடந்திருப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அங்கே கடுமையான அளவில் மாற்றம் நடந்திருக்கிறது. டாப் IAS அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி 2 பேர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் 11 பேர் மாற்றப்பட்டிருக்காங்க. அதர் IAS 13 பேர் மாற்றப்பட்டிருக்காங்க. சீனியர் IPS வந்து 5 பேர், எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் 2 பேர், போலீஸ் டிசிபி லெவல் வந்து ஒருத்தர் மாற்றப்பட்டிருக்காங்க. இப்படி அங்கே ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை நடத்தி அங்கே தங்களுக்கு ஏதுவான ஒரு எலெக்ஷனை நடத்துவதற்கான ஒரு வேட்டைக்காடாக பாஜக செயல்படுகிறது. இங்கேயும் அதற்கு நிகராக சற்றும் சளைக்காத விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் வீரியப்படுத்துறதுக்கு தான் யாரும் மாத்தலன்னு ஒரு பக்கம் விஜய் நின்று பிரச்சாரம் செய்துகிட்டு இருக்கிறாரு. அதே நரேஷனுக்கு பாஜகவும் வேலை செய்கிறது. ஆனால் உண்மையிலேயே களத்தில் அவர்களுக்கு ஆதரவான பாஜக ஆதரவாளர்களை கொண்டு வந்து இந்த மாற்றங்கள் எல்லாம் புகாரா கொடுக்கப்பட்டது. அண்ணாமலை, இவர் ஆதவர்ஜுனா இவங்களாம் கொடுத்த புகார் நடிப்பில் தான் இதெல்லாம். ஆமா, கரூர்ல எல்லாம் குறிப்பா வந்து ஈரோடு, நாகை, கரூர்ல வந்து எஸ்பி மாற்றப்பட்டதுங்கிறது அண்ணாமலையினுடைய பேச்சு, அவருடைய பேச்சில் இருந்து தான், அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நடந்துச்சு அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சந்தீப் ராய் ரத்தோர் வந்து ஒரு ECRல ஒரு ஹோட்டல்ல கடந்த காலங்களில் 2024 வாக்கில் ஒரு பத்திரிகையாளரோடு சேர்ந்து பார்ல சந்திச்சுக்கிட்ட புகைப்படம் இருக்குது. ஓகே, அது ஒரு சகஜமான விஷயம் தானே, சரிங்களா? அந்த
பத்திரிகையாளர் யார் அப்படின்னா வராகி அப்படிங்கிற ஒரு சவுக்கு செங்கர் மாதிரியான புரோக்கர். அவர் பத்திரிகையாளர்லாம் கிடையாது, சின்ன சவுக்குன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர் கிட்டத்தட்ட ஒரு 16 வழக்குகள் A1 ரவுடி பட்டியலில் இருக்கக்கூடிய நபர். குறிப்பாக வந்து 50 லட்சம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் அலுவலரை மிரட்டி 50 லட்சம் வாங்கிய கேஸ், அந்த ஆடியோவோடு சேர்த்து அவர் மேல் அலிகேஷன் இருக்குது. அவர் அதனால் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு ஆதரவாகவும் சவுக்கு சங்கர் வெளியிலிருந்து சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டாப்புல. சரிங்களா? இதெல்லாம் இப்படிப்பட்ட நபர்களோடு தொடர்புடைய பக்கா சங்கி, ஏற்கனவே தன்னை சங்கின்னு அறிவித்துட்டு இருக்கிற ஒரு ரவுடியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் இந்த சந்தீப் ராய் ரத்தோர் அப்படிங்கிறது செய்தி. இப்படிப்பட்ட அதிகாரிகளைத்தான் இவர்கள் இங்கே மாற்றி வைத்திருக்கிறார்கள். இன்னும் மாத்தல எதுவுமே நடக்கல அப்படின்னு பேசுவது பக்காவான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சமீபத்தில் அதாவது இவங்க எப்படி வேலை செய்யறாங்க பாருங்களேன். சந்தீப் ராய் ரத்தோர் வந்து மாவட்ட எஸ்பிக்களுக்கெல்லாம் ஒரு ஆன்லைன்ல வந்து கூட்டம் நடத்துறாரு. கூட்டம் நடத்தி வேறு அதிகாரிகள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது கொடுத்தா நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்வதற்கான தேவை என்ன வந்திருக்குது? நீங்கள் அப்படி சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுனா, கிட்டத்தட்ட ஒரு 107 அதிகாரிகளுக்கு அதாவது ஒரு மாவட்டத்தின் எஸ்பிகிட்ட கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு, அவர்களுக்கு ஆர்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது என்னென்னா அதிகாரம் உண்டு. டிஜிபி லெவலில் இருக்கிற 11 அதிகாரிகள், ஏடிஜிபிக்கள் 21 பேர், ஐஜி 43 பேர், டிஐஜி 32 பேர்னு சொல்லி மொத்தம் 107 பேர், 107 அதிகாரிகள். யாரோடும் எந்த எஸ்பியையும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை பரிமாற முடியும். சரிங்களா? ஆனால் இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம், அதாவது இப்படி நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி இப்படிலாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சரகத்தில் இருக்கிறவங்க இன்னொரு ஏரியாவில் போய் அவங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சென்னையில் டிஐஜியா இருந்துக்கிட்டு எதுக்காக அவர் வந்து விழுப்புரத்தில் ஒருத்தரோட அவரை கான்டாக்ட் பண்ண போறாரு? அப்ப கிடையாது. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அது யார், என்ன நோக்கத்துக்காக அது நடக்குது அப்படின்னு ஒரு ப்ரூஃபோட நீங்க செய்யணும். அதாவது நீங்க ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும்ல, அதுக்கு மேலதான் நடவடிக்கை. அது அப்போ நீங்க ஒண்ணு உங்களுடைய அதிகாரத்தை நேரடியாக செலுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? வந்து 4 நாள் தான் ஆகுது. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பொறுப்பு மாற்றி 4 நாட்களுக்குள் நீங்கள் இப்படி ஒரு செய்தியை இது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அப்படிங்கிறத பட்டவர்த்தனமாக சொல்லணும். இது நான் மட்டும் சொல்ல, பத்திரிகையாளர் அரவிந்தாக்ஷன் அவருடைய பேஜில் டீட்டெயில்டாக போட்டிருக்காரு இந்த விவகாரம் குறித்து. இதுதான் என்னுடைய கருத்து. விஜய் வந்து பாஜக தன்னோட கொள்கை எதிரி, பாஜகவும் திமுகவும் வந்து என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, மக்கள் வந்து ஏமாற மாட்டாங்க, இனிமே மக்கள் வந்து எல்லாத்தையும் நான் புரிய வச்சிட்டேன் அப்படின்றதுனால என் மேலே கோபமாக இருக்கிறாங்கன்ற அளவுக்கு பாஜக எதிர்த்து பேசுகிறாரு. நயினாரும் சில சமயம் அவரை வந்து எடுத்து கருமையாக பேசிட்டாரு. ஆனால் அண்ணாமலை மணிக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசின துணி இருக்குதுல்ல, அவர்கிட்ட வந்து தாவேக்கா பிரச்சாரம் முடக்கப்படுதா அப்படின்ற கேள்வி அவர்கிட்ட வைக்கலை. அவரா வாண்டடா வந்து விஜய்க்கு வந்து இப்படி முடக்கப்படுறது நியாயம் கிடையாது, இங்கே எல்லாருக்கும் பேச்சு உரிமை இருக்குது, இப்படி விஜய்க்கு இவர் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டிய அவசியம் என்ன? ஏற்கனவே அவருக்கு சீட்டு கொடுக்கப்படல அவர் கேட்ட தொகுதியில். இதெல்லாம் எதனா ஒரு பின்கதை இருக்கா இதுக்கு? இப்போ அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஜனவரியிலே, அதாவது தை மாதம் வாக்கிலே இவர் வந்து தனி கட்சி தொடங்க போகிறார். நயினாரோடு ஒரு வகையான பிணக்கில் இருக்கிறாரு. அவரால், அதாவது இந்த நயினார் மட்டும் இல்லை, உங்களுக்கு வானதி சீனிவாசன் மற்றும் தமிழிசை இவர்கள் சேர்ந்தே அண்ணாமலையை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இவர் எப்படி மற்ற தலைவர்களை லாக் பண்ணுறதுக்கு வீடியோக்கள் ஆதாரங்களை வைத்து முடித்தாரோ அதே மாதிரியான டாக்டிக்ஸை அண்ணாமலைக்கு எதிராக இவர்கள் ப்ளே பண்ணிட்டாங்க. அதனால் அண்ணாமலையால் அடுத்து ஒரு வேலையும் செய்ய முடியாது, பாஜகவில் நீடிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தவுடனே தனி கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டார். ஆனால் பாஜக அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதை வந்து அவருடைய சேம்பர்லாம், அண்ணாமலையார் சேம்பருடைய மச்சானுடைய சேம்பர்லாம் வந்து இது நடந்துச்சு. சிவகுமார் அவர் மேல அதெல்லாம் வந்து ரைடு நடந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ அந்த காலகட்டத்தில் ஜனவரி வாக்கில் வந்து விஜயை சந்திப்பதற்கு அவர் ட்ரை பண்றாரு. சரிங்களா? இதுக்கு விஜயை சந்தித்து அவர் வந்து அடுத்த கட்டமாக தன்னுடைய கட்சி இவருடைய கட்சி ரெண்டும் வந்து கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஜய் பக்கம் அண்ணாமலைக்கு இருந்தது. அது உள்கூத்து அரசியல் காரணமாக விஜயை சந்திக்க விட்டா அண்ணாமலை வந்து யார் மூலமா சந்திக்க ட்ரை பண்ணாங்க? ஜான் ஆரோக்கியசாமி மூலமா ட்ரை பண்றாரு. ஜான் ஆரோக்கியசாமி கொஞ்சம் சுதாரிச்சுட்டாரு. ஏன்னா அங்க பிரச்சனை என்னன்னா, பல்வேறு நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க,
கொஞ்சம் புத்திசாலியாவோ கொஞ்சம் துடுக்கா பேசுறவங்களாவோ இருந்தா விஜயை கவர் பண்ணிடுவாங்க, அந்த இடத்துல நாம காணாம போயிடுவோங்கிறத வந்து அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறவர் ஜான் ஆரோக்கியசாமி. அதனால அண்ணாமலையை சந்திக்கிறத அதை வந்து அந்த பிளானை வந்து கட் பண்ணி விட்டதே ஜான். அவர் இடத்துக்கே ஆபத்து உருவாகும். ஆமா, அதனால அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சாஃப்ட் கார்னர், ஒரு பிணைப்பு இருக்குது. ஆமா, அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. நீங்க வந்து ரகசிய உடன்பாடு, கொல்லைப்புறமான சந்திப்பு, இதெல்லாம் வந்து விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் இடையில தான் இருக்கே தவிர பாஜகவுக்கும் மற்றவங்களுக்கு இருக்குங்கிறதுல விஜய் சொல்லுவதில் உண்மை இல்லை. தேர்தல் ஆணையத்தையே விமர்சிச்சுட்டு விஜயை காப்பாற்றணும் அப்படின்ற தேவை அண்ணாமலைக்கு ஏன் வருதுன்னு இப்பதான் புரியுது போல. அப்ப அந்த அளவிற்கு இவர்கள் வேலை செய்யறாங்க. இன்னொன்னு, விஜய் சொல்லுகிற அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதுல கொஞ்சமாவது ஒரு ஆதாரம் இருக்கும்ல. நான் என்ன கேட்கறேன்னா, 1 hour வில்லிவாக்கத்துல 1 hour கொடுத்துருக்காங்க, சைதாப்பேட்டையில 1 hour கொடுத்துருக்காங்க. வில்லிவாக்கத்துக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க, டி நகர் உங்களுக்கு ரத்தாயிடுச்சு, அதே மாதிரி சைதாப்பேட்டையில நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னீங்கன்னா 4 hours இவங்க கேட்கறாங்க. 4 hours எந்த ஒரு தலைவருக்குமே கொடுக்கப்படவில்லை. நீங்க ஒண்ணு வேண்டாங்க, இதான் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி. நீங்க வந்து 2026 8ஆம் தேதி பேசியிருக்கிறாரு. வேளச்சேரியில 9 மணிக்கு, சைதாப்பேட்டையில 10 மணிக்கு, கரெக்டா 1 மணி நேர இடைவெளி தான். டி நகர் 4 மணிக்கு, அண்ணா நகர் 5 மணிக்கு, வில்லிவாக்கம் 6 மணிக்கு. அப்போ ஒவ்வொரு மணி நேர இடைவெளியில் ஒவ்வொரு இடத்துக்கு நீங்க மூவ் பண்ணிட்டே போகணும். இவ்வளவுதான் அதோட தன்மை. இதே தான் வந்து சீமானுக்குலாம் வந்து 1/2 மணி நேரம் தான். சரிங்களா? வாகன பரப்புரை கவுண்டம்பாளையம் டு காலப்பட்டி 9 to 9:30, அதுக்கப்புறம் சிங்காநல்லூர் டு ஹோப் காலேஜ் 10 to 10:30. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே half an hour 11 to 11:30, 4:30 to 5. டிஎம்கேக்கும் அதே தான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க வந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விராலிமலைக்கு 10 மணிக்கு, சரிங்களா? அதுக்கு புதுக்கோட்டை 11 மணி, ஆலங்குடி 4 மணி, பேராவூரணி 5 மணி. ஒவ்வொரு மணி நேர இடைவெளியில் தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க ஃபுல் லிஸ்ட்டை பார்த்தாலுமே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இதற்கு மேல் யாருக்கும் கிடையாது. வாகன பரப்புரை அப்படின்னாலே அது வந்து 1 hourல இருந்து ½ hour. மணிக்கணக்கில் பேசுற சீமானுக்கே 1/2 மணி நேரம், அவ்வளவுதான். இவருக்கு 4 மணி நேரம். இவரு அதாவது திருநெல்வேலியில கூட்டம் போட்டு பேசிய விஜய் பேசியதே 15-20 நிமிஷம் தான். அதுவும் கூட பழைய செய்திகள் தான், புதுசு எதுவும் கிடையாது. உங்களுக்கே தெரியும் தான் சொல்றாரு. இன்னும் கூடுதலா விஜய் விவகாரத்துல சொல்றேன், தேர்தல் கமிஷன் இவர் மேல வந்து கூடுதல் வந்து நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுவதே ஒரு பொய். தேர்தல் கமிஷன் விஜய் விவகாரத்தில் ரொம்ப லெத்தாஜிக்கா அவர் மேல சாஃப்ட் கார்னர் வச்சிருக்குது. எப்படி சொல்றீங்க நீங்க? விஜய் வந்து அவருடைய வயதை பெரம்பூர்ல வந்து 52ன்னு கொடுத்திருக்கிறாரு, திருச்சியில 51ன்னு கொடுத்திருக்காரு. திருச்சியில அவர் மேல 2 கேஸ்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்திருக்காரு. இங்க பெரம்பூர்ல கேஸ் பற்றி டீட்டெயிலே இல்லை. ஏற்கனவே தெரியும் அவருடைய அந்த வாகனத்தை குறித்த தகவல் இந்த இதுல இல்ல, அவருடைய சொத்து மதிப்பு பட்டியலில் இல்லைங்கிறதுனால தான் அவர் திருப்பி கொடுத்தார். ஆனால் அது போக இந்த 2 செய்திகள்லாம் இருக்குது. அப்ப இந்த முரண்பாடுகள் இருக்கிறத பாமக உட்பட எல்லா கட்சிகளுமே எதிர்த்து அங்க பேசியிருக்குது, அங்க கோஷம் எழுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் கமிஷன் அது குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. அவருடைய என்ன சொல்றதுன்னா நாமினேஷனே செல்லாது. ஆனால் எப்படி எடுத்தாங்க? அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாக்கு அவருடைய ஒய்ஃப் பேர்ல கிட்டத்தட்ட 35 சொத்துக்களினுடைய பட்டியல், அதனுடைய விவரங்கள் இதுல இல்லவே இல்லை. அவ்வளவு மறைக்கப்பட்டிருக்குது. இதை பற்றி எல்லாம் தகவல்கள் எல்லாமே வெளியில வந்திருக்குது. ஆனாலும் அவர் வந்து அவருடைய நாமினேஷன் வந்து ரத்து செய்யப்படவில்லை. இப்ப இதையெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா பாஜகவும் விஜயும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்க. குறிப்பா அண்ணாமலையும் விஜயும் நெருங்கிய உறவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பேச்சு காட்டுகிறது. அதே பிரஸ் மீட்ல அண்ணாமலை கிட்ட வந்து இன்னொரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது நீங்க வந்து அரவக்குச்சியில வந்து காசு கொடுத்து தான் எலெக்ஷன்ல சந்திச்சீங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி மேல விமர்சனம் வச்சாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பால் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு. கேள்வி கேட்டது வந்து ஏன்னு அந்த ரிப்போர்ட்டரை பிடிச்சி நீங்க செந்தில் பாலாஜி கிட்ட வெண்ணையை போட்டு உருவுற மாதிரி கேள்வி கேட்பேன்னு அவர் வந்து உரிமையில ஏன்னு ரிப்போர்ட்டரை பேசுறாரு. இதெல்லாம் ஒரு பத்திரிகையா, நீங்களா தேசிய ஊடகமா அப்படின்னு சொல்லி ஏன்னியாவே திட்டுறாரு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்றதெல்லாம் நீங்க ஏஎன்ஐல கேட்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்க வேலை பார்த்தீங்கன்னா நீங்க செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐல அப்படி வெண்ண தடவை மாதிரி தடவை தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க, வெண்ண தடவை மாதிரி கேட்குறீங்க. கரூர்ல போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணீங்களா ஏஎன்ஐல ஸ்டோரி? அப்ப என்ன நடுநிலைமையான பத்திரிகை? நீங்க
என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்க? ஏன் அந்த கேள்விக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாப்ல ஆளு? அதாவது இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, வெண்ணெயை போட்டு பல்லு விடாமல் செய்யுங்க, இதெல்லாம் எவ்வளோ திமிரு தெனாவட்டு பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவ்வளோ தெனாவட்டில் பேசுகிற அண்ணாமலை அந்த அந்த குற்றச்சாட்டுக்கு இல்லைங்க நான் அப்படி கொடுக்கலைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அது பதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நான் உங்களுக்கு பணம் தரேன், நான் வந்து கொடுத்தேன்னு ஏதாவது ஆதாரம் தான் போய் பார்த்துட்டு நான் அங்கே இருந்தேன், யாராவது நான் இருந்து கொடுத்தேன் அப்படின்ட்டு, அல்லது என் ஆட்கள் கொடுத்தாங்கன்னு ஏதாவது ஆதாரம், அதாவது நான் உங்களுக்கு பணம் தர்றேன், போக்குவரத்துக்கு காசு தரேன், நான் கொடுத்ததாக ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தான் கேட்குறாரு தவிர என்னுடைய ஆட்களோ என் சார்பாகவோ கொடுக்கப்பட்டதா, கட்சியோ கொடுத்ததா அப்படிங்கிறத அதை வந்து பேசவே இல்லை. அப்போ ரொம்ப லாபகமாக நான் ரொம்ப யோக்கியங்க அப்படின்னா நான் கொடுக்கல. இது இப்படி கூட சொன்னாரு, காசு கொடுக்கும்போது நான் கூட வந்தேனா, நான் கூட வந்தேனா நீங்க வந்து பாருங்க, நான் காசு கொடுக்கும்போது நான் கூட வந்தேனா அப்படின்னு நீங்க பாருங்க அப்படின்லாம் பேசுறாரு. அப்போ தெளிவாக பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்குங்கிறத இந்த பேட்டியிலேயே அவர் உத்தரவாதமாக ஒத்துக்கிடுறாரு. சரிங்களா? இதை வச்சுக்கிட்டே இவர் மேல் நடவடிக்கை எடுக்கலாம், அந்த அளவுக்கு பேசுகிறார். ஆனால் பேச்சினுடைய அதாவது என்னென்ன யோக்கியத்தில் என்னை மாதிரி உலகத்தில் எவனுமே கிடையாதுன்னு பேசுவதற்கு அண்ணாமலையை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. இல்லை, அது ஒரு இதுவாக கூட நினைக்கிறேன். இன்னொரு பத்திரிக்காரன் வந்து என்னை பற்றி இப்படி ஒரு கேள்வியை கேட்டக்கூடாது, இதை பார்த்து பயப்படணும், என்னை கேட்டால் நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு ஒரு இது இருக்கணும். ஆமாம், இது ஒரு திட்டமிடுதல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கேள்வியை கேட்க வைத்து அந்த கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அந்த பேச்சு என்பது அதிலேயே, அதாவது ஒரு திருடன் தன்னை அறியாமல் ஒரு சிக்னிஃபிகண்ட், அதாவது சிக்னேச்சரை விட்டுட்டு போவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் செய்த குற்றத்திற்கு ஒரு அடையாளத்தை விட்டு சென்றதா இது. நான் போய் கொடுத்தேன்னு, நான் அங்கே கொடுக்கும்போது கிட்ட இருந்தேன்னா நான் கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்கிறாரே தவிர என் கட்சி கொடுத்ததுனோ எங்கள் ஆளுக்கு கொடுத்தாங்களோன்னு கண்டுபிடிக்கிங்கன்னு சொல்லவே இல்லை. அப்போ தெளிவாக இதில் அவர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதான் விஷயம். ஏஎன்ஐ மேலே நமக்கு விமர்சனம் இருக்குங்க. இந்த ஏஎன்ஐயில் தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஸ்மிதா பிரகாஷ்ட போய் இவர் வந்து ஒரு பேட்டியை கொடுத்து, தமிழ்நாடு ஒரு போதை மாநிலம், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே வந்து ரவுடிசம் அதிகம், ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி பேசி அதில் பிரபல்யமாக, அதாவது இவரை வந்து ப்ரமோட் பண்ணுவதற்கு ஆரம்பத்தில் வேலை செய்து இந்த ஏஎன்ஐ நிறுவனம் நேஷனல் மீடியாவில், ஆமா நேஷனல் அளவில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் அடையாளமாக, பாஜகவின் அடையாளமாக வந்து நேஷனல் லெவலில் அறியப்படுவதற்கு காரணம் இந்த ஏஎன்ஐ நிறுவனம் போட்டு வைத்த ஒரு பிள்ளையார் சொல்லிதான். சரிங்களா? இப்படிப்பட்ட நிறுவனத்தை திருப்பி பேசுறாரு அப்படின்னு சொன்னா 2 பேருக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.